என் பேர் துர்காம்மா. நான் படூர்ந்து வரேன். இந்த ஆஸ்மா எழுதி 17 வருஷமாக இருக்குது. ஆனால் எவ்வளோ சொன்னாங்க டாக்டருங்க, அந்த ஹாஸ்பிட்டல்லாம் போனேன், எவ்வளோ ஊசி மருந்து பாட்டேன், ஒன்றுமே நல்லா ஆகலை. என்னால் தாங்க முடியாது, நைட்டில் தூக்கமே வராது. ஏந்து நடக்க கூட பயப்படுவேன், ஏந்து நடந்து போனால் மூச்சு வாங்க சொல்லிட்டு ஏந்து நடக்க கூட பயப்படுவேன். யாரையும் கூப்பிடவே மாட்டேன். எவ்வளோ நான் சிரமப்பட்டேன், ஆனால் என்னால் தாங்க முடியல. திருப்பி கப்பு ஒரு நாளைக்கு எப்படியும் 10 வாட்டி அடிப்பேன் இந்த கப்பு மூச்சு வாங்கிறதுக்கு. அது கொஞ்ச நேரம் தான் இருக்கும், திருப்பி எடுத்துக்குவேன். ஆனால் பசி கிடையாது, சாப்பிடவும் பிடிக்காது, நல்ல தூக்கமும் கிடையாது. நான் யார்கிட்ட சொல்லிக்க மாட்டேன், எல்லாத்தையும் நான் கடல் மேலே பாரத்தப்பட்டு அன்று எனக்கு எல்லாமே நீ தான் சொல்லிட்டு அப்படி இருப்பேன். அப்போ தான் நான் பண்ணி டிவி போட்டு பார்த்தேன் ஒருத்தாக, நம்ம இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு இங்கே இட்டுன்னு வந்து டாக்டர் அம்மானை சொன்னேன். இங்கே இட்டுன்னு வரும்போது கூட என்னால் முடியல, என்னால் ஜமாளிச்சுன்னு தான் வந்தேன். வந்து டாக்டர் அம்மானை சொன்னேன், உங்களுக்கு நல்லா இடமா, உடம்பு ஒரு மாற்றம் கிடையாது சொன்னாங்க. கடவுள் கிருபையால் இப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 மாதம் சாப்பிட்டேன், இது 2வது தடவை இப்போ வந்துக்கிறேன். இப்போ இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்து ஆதி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ என் உடம்பு எவ்வளோ ஃபீலாக இருக்குது, பசி எடுக்குது, நல்லா சாப்பிட்றேன், பயந்து உடம்பு நிறையா இருக்குது. இப்போ எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நல்லா இருக்கேன் நம்ம கடவுள் கிருபையால். ஆதி ஹாஸ்பிட்டலுக்கும் டாக்டர் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி. RJR Herbal Hospital.